விதை இருக்குல்ல, அது மண்ணுக்குள்ள போய் சும்மாவா இருக்குது, நீ எல்லாம் தூங்கிடுற, போய் தூங்குதா அது? உள்ள போய் அழுக்காகி வெடிச்சு கிளம்பி மேல அது சும்மா இப்படி வர்றதுக்கு முன்னால அது என்ன பாடுபடுது. அந்த பாடுபட்டதற்கு பிறகுதான் வெற்றி. பாரு, உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் அந்த சமூகத்தோட போராடலாம், உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உன்னோடய போராடலாமா? நீ அதை இல்லை செய்கிறாய். நான் சொல்றது உன் மூளைக்குள்ள போதா? என்ன ஸ்ட்ராட்டஜி வரட்டும், நீ முடிவு செஞ்சா தான் ஜெயிக்க முடியும். ஆமா, பூந்த வீடு உருப்படாதுன்ன உடனே நான் ஹாங்காங் போயிருந்த போது மக்காவ் போனேன். மக்காவ் அப்படிங்கிற ஒரு, அது ரொம்ப ஃபேமஸ், கேம்பிளிங்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அது அங்க பக்கத்துல இருந்தது, அது ஒரு பெனின்சுலா. அங்க இருந்து தாண்டி அப்படி போனா மக்காவ் போனேன். அந்த சின்ன சின்ன வீடுகள் ரொம்ப அழகா இருக்கு, உள்ள கிராமம் மாதிரி இருக்கு. அதுல வாசல்ல 2 ஆமையை வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஆமை வரக்கூடாதுன்றோம்ல. மை டியர் சில்ட்ரன், இந்த உலகம் கிங் கோப்ராவாவே இருக்கட்டும், ஆனா அந்த உலகத்தையே உங்களுடைய வாயில் போட்டு மென்னு முழுங்கி செரிக்கிற பிளாக் மாம்பாவாக வாருங்கள். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கின்ற ஜெயிக்கணும்னு முடிவு பண்றியா? இந்த பாடத்துல நான் ஃபெயில் ஆக கூடாது, நான் 75-80 மதிப்பெண்ணை தாண்டணும் முடிவு பண்றியா? முடியுங்கிற நான். ஜஸ்ட் ப்ராசஸ் ஆகு. விதை இருக்குல்ல, அது மண்ணுக்குள்ள போய் சும்மாவா இருக்குது, நீ எல்லாம் தூங்கிடுற, போய் தூங்குதா அது? உள்ள போய் அழுக்காகி வெடிச்சு கிளம்பி மேல அது சும்மா இப்படி வர்றதுக்கு முன்னால அது என்ன பாடுபடுது. அந்த பாடுபட்டதற்கு பிறகுதான் வெற்றி. நான் இப்படி உட்காந்து பேசிடுறேன், புகழ் பெற்றுறேன், எல்லாம் உலகம் எல்லாம் போயிடுறேன். உனக்கு தெரியுமா, நான் இரவு 11 மணியிலிருந்து 11 மணி கூட இல்ல, 9 மணியிலிருந்து காலையில 4:30 மணி வரைக்கும் ஐ எம் டிரைவிங் மை வெஹிக்கிள் ஆன் மை ரோடு. அங்கங்க நிறுத்தி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்து நிக்கிறேன் உங்ககிட்ட. உழைப்பு இல்லாமல் எதுவும் சாத்தியம் கிடையாது. கடுமையான உழைப்பு. என்ன படிக்கிறேன், என்னுடைய ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை. இப்போ நான் வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, 8 மணிக்கு போவேன். நான் வீட்டுக்கு போன உடனே என் பையன் கேட்பான், அம்மா சண்டே மத்தியானம் சாப்பாடு தான் செய்யலை. சத்தியங்க, நான் பெற்ற தாயானை சத்தியம், இந்த சாரி கூட மாற்ற மாட்டேன். அப்படியே எடுத்து சொருகிட்டு போய் கிச்சனில் நிற்பேன். என் பிள்ளைக்கு 45 மினிட்ஸ் சமைச்சு வச்சுட்டு அப்புறமா தான் குளிக்கவே போவேன். எவ்வளவு வேலைகள் செய்தால் தான் நீங்க களமாட முடியும். சும்மா அப்படியே மேம்போக்கா வந்து கேக் வாக்ல முடிச்சுட்டு அப்படி வெற்றி அல்ல. நீங்கள் எல்லோரும் இந்த ஜெனரேஷன் அப்படி நினைக்கிறீங்க. இந்த ஜெனரேஷன் மேல இருக்க. ஆர் யூ வித் மீ? நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட குற்றச்சாட்டா வைக்கிறேன், நீ அதை மறுத்துரு பார்ப்போம். என் காலத்தில் நான் ஒரு கவிதையையோ ஒரு பாடத்தையோ ஒரு ஃபார்முலாவையோ வாசிச்சா அதை ஐ திங்க். நான் எதையாவது பார்த்தேனா ஐ திங்க். நான் எதையாவது கேட்டேனா ஐ திங்க். நீங்க வெறும் பார்க்குறீங்க, வெறும் கேட்குறீங்க, வெறும் படிக்கிறீங்க, திங்க் பண்றதே இல்லை. திங்க் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. என் குழந்தைகளை பார்த்துட்டே இருக்கும்போது திங்க் பண்ணு, ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அலர்ட். அப்பதான் எவ்வளவு ஏ கீதா வா ஏன் அப்படின்னு போவேன். என்ன விஷயம்? திங்க் பண்ணனா கேட்பேன், என்ன விஷயம்? வா ஏன் நான் அந்த 2nd ஃப்ளோர் போயிட்டு வரேன். எதுக்கு? என் ஃப்ரெண்டு கிட்ட என்னுடைய ரப்பர் நான் விட்டுட்டு வந்துட்டேன், போய் வாங்கிட்டு வரேன். நீ போய் வாங்கிட்டு வா, டீச்சர் வர டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸ்ல உட்காரேன். ப்ரோஆக்டிவ். ஸ்டே ப்ரோஆக்டிவ், டோன்ட் பி ரியாக்டிவ். எது சொன்னாலும் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி சொல்லி கொடுக்குறாங்களே. திங்க் திங்க் திங்க், அப்ளை அப்ளை, திங்க் அண்ட் அப்ளை, திங்க் அண்ட் அப்ளை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரேஷனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இத்தனை அற்புதமான வாய்ப்பு எனக்கோ மீனா மேடம்க்கோ கிடைக்கலைங்க. கிடைச்சதா மேடம்? கிடைக்கல. எங்க ஒரு பிரஷ்ங்க, டூத் பேஸ்ட் பிரஷ்ங்க எங்க அப்பா வாங்கி தந்தபோது எனக்கு, நான் 7th ஸ்டாண்டர்ட்ப்பா, கறி வச்சு தான் தேய்ப்போம். கறியை கையுமா 7ஆம் கிளாஸ்ல சாயந்தரம் 8 மணிக்கு எங்க அப்பா, இன்னிலிருந்து நீ பிரஷ் பண்ணு அப்படின்ட்டு கையில பிரஷ்ஷை பார்க்குறேன். பிரஷ் தலையில் வச்சு தூங்கிட்டேங்க. காலை எப்போ விடியும் பிரஷ் பண்ணலான்னு. எனக்கு நைட்லயும் பிரஷ் பண்ணான்னு தெரியலங்க. என்னுடைய 13-14 வயது அப்படி இருந்தது. அதனால் தான் இந்த 45 வயது கடந்து நான் இப்படி களமாடுகிறேன். சில விஷயங்கள்ல நான் இன்னசென்ட்டா தான் இருந்திருக்கேன். நீங்க இன்னசென்ட்டா இல்ல, பல பேர் இக்னரண்டா இருக்கிறீங்க.
Innocence is different from ignorant. Just feel the pain of your parents. ஒரு விஷயம் நினைக்க சொல்ல, நீ இப்படி இன்ஸ்டிடியூஷன்ல இப்படி யூனிஃபார்ம் போட்டுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறியே, இதுல உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒரு கான்ட்ரிபியூஷன். உன் பெற்றோர் உனக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, அவங்க உனக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, அவங்க உழைச்சி ஃபீஸ் கட்டுறாங்க, இவங்க அந்த சம்பளத்தை இவர்களிடம் இருந்து வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? ஷேக்வரா சொன்னா, கையில கயிறு கட்டி தூக்கு போடுறதுக்கு கூட்டிட்டு போன பையனை பார்த்து ஷேக்வரா சொன்னான், உனக்காகவும் சேர்த்துதானடா போராடுகிறேன். பாரு, உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் அந்த சமூகத்தோட போராடலாம், உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உன்னோடய போராடலாமா? நீ அதை இல்லை செய்கிறாய். நான் சொல்றது உன் மூளைக்குள்ள போதா? என்ன ஸ்ட்ராட்டஜி வரட்டும், நீ முடிவு செஞ்சா தான் ஜெயிக்க முடியும். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உனக்கு சொல்லித்தரேன். எல்லாம் இந்த செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முண்டி அடிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, டிஸ்டிங்ஷன் வாங்க முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன். பாரு, சாதாரணமா நமக்கு ஒரு திட்டு இருக்கு. ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. என்ன மிருகம் அது? கிராக்கடைல்லாம் வராது நீ கூப்பிட்டாலும். தமிழ்ல சொல்லு. என்ன சொல்ற? சொந்தக்காரன்ற விலங்கு வரக்கூடாதா வீட்டுக்கு? பெற்றோர்களே, உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள், பிள்ளைகளை இப்படி வளர்த்ததற்கு. நான் சொல்றேன், சொந்தக்காரனை பத்தி பேசிட்டு நீ வீட்டுக்கு ஒரு பையனா இறேன், உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டுல வந்து அந்த பொண்ணும் ஒரு பொண்ணா இருக்கட்டுமே, உங்க 2 பேருக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, மச்சான் கிடையாது, பெரியப்பா கிடையாது, பெரியமா கிடையாது, யாரும் கிடையாது. சொந்தக்காரங்க வந்தா பிரச்சனையா? சொந்தக்காரங்களை போற்றுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். வந்து அப்படி இப்படிதான் இருப்பாங்க, அதான ருசி அப்படிம்பாங்க. பெரியமா படிச்சிட்டியா? படிச்சிட்டேன் பெரியமா. சொல்லு. வீட்டுக்கே வரக்கூடாதுன்ற அது வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வீடு உருப்படாதுன்னு ஒண்ணு இருக்குது. வெரி குட். என்னது தெரியலீங்க, காலங்காலமா சொல்றேங்க. அந்த ஆமைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சா உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காது, எப்பாவது வந்துச்சா? அது வந்தா வீடு உருப்படாது. அப்புறமா ஆமினா பூந்த வீடும் ஆமை பூந்த வீடு. எனக்கு நான் பல நாளா யோசிக்கிறேன்டா, என்னடா நம்ம வீட்டு பிள்ளை பேரா இருக்குது, இது எந்த வீட்டை போய் கெடுத்துச்சு, எதுக்கு இந்த பேரை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேடினா, அந்த ஆமினாங்கிறது அந்த நீதிமன்றத்தில் வரக்கூடிய அந்த ஜப்தி பண்றவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஆமினான்னு. எனக்கு தெரியாது அது. சரியா சார்? இந்த ஆமை இருக்குதுல்ல, அது வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. ஆமை இன்னும் ஆமை நுழைஞ்ச மாதிரி வீடு நாசம் அப்படிம்பாங்க. எனக்கு பல நாட்களா எனக்கு ரொம்ப வருத்தங்க. சில பேர் பாம்பை பத்தி பேசுவாங்க தெரியுமா? பாம்பு வந்து கிறிஸ்துவர்களுக்கு சாத்தான், இந்துக்களுக்கு சாமி. இந்த பாம்புக்கு தெரியுமா அது இவன் சாத்தான் சொல்றான், இவன் சாமி சொல்றான்னு? நான் பாம்பு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிப்பேன். இதை இவனுங்களா சொல்லிட்டு சுத்துறாங்களே, இந்த பாம்பு என்ன யோசிக்கும்னு யோசிப்பேன் நான். எங்க அம்மா சொல்லுவாங்க. அதான் நான் யோசிச்சு பாக்குறேங்க. இந்த 13 வயசுல நான் வந்து பொன்னியின் செல்வன் படிச்ச பிள்ளைகளா, படிச்சு முடிச்சிட்டு பட்டாம்பூச்சி பறகுது எனக்கு. வந்தியத்தேவனை நினைச்சாலே ஐயோ அப்பா வந்தியத்தேவா அப்படிங்கிற மாதிரி. 14 வயசுல மொட்டை மாடியில நின்றுட்டு இப்படி எட்டி பார்ப்பேன். கண்டிப்பா பஞ்ச கல்யாணி குதிரையில வந்து ஏய் பேபி கம் அப்படிமா மேல இருந்து நாம கீழே குதிச்சு பஞ்ச கல்யாணி குதிரையில நாம ஓடியே போயிடுவோம் நினைச்சேன்ப்பா. வரல. இப்ப படம் பார்த்தேன், படம் பார்த்துட்டு முடிவு பண்ண நல்ல வேலை வரல. ஏன்னா அது ஏன் வந்தியத்தேவன் இல்லையே, அது மணிரத்னம் சார் வந்தியத்தேவன். என் வந்தியத்தேவன் அவன் இல்லை. இந்த சுதந்திரத்தை நான் பெறுவது கல்வியால். என் மனவெளியில் நான் சில சுதந்திரங்களை பெற்றுக்கொள்கிறேன். பாருங்க, ஆம பூந்த வீடு உருப்படாதுன்ன உடனே நான் ஹாங்காங் போயிருந்த போது மக்காவ் போனேன். மக்காவ் அப்படிங்கிற அது ரொம்ப ஃபேமஸ், கேம்பிளிங்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அது அங்க பக்கத்துல இருந்தது, அது ஒரு பெனின்சுலா. அங்க இருந்து தாண்டி அப்படி போனா மக்காவ் போனேன். அந்த சின்ன சின்ன வீடுகள் ரொம்ப அழகா இருக்கு, உள்ள கிராமம் மாதிரி இருக்கு. அதுல வாசல்ல 2 ஆமையை வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஆமை வரக்கூடாதுன்றோம்ல, சீனாக்காரன் ஆமைய வாங்குறான். ஒரே சித்தாந்தம் தான், அவன் வீட்டிற்குள் அழைக்கிறான், நம்ம வீட்டிற்கு வரக்கூடாதுங்கிறோம். இந்த ஆமை என்னங்க பண்ணுது? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. ஆமைதான்
இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழும் ஜீவராசி. மினிமம் 600 இயர்ஸுங்க. 320 to 600 இயர்ஸுங்க. நம்மளாம் 80 வயசுல போயிடுறோம். அது 5 தலைமுறையை பார்க்குது. 5 தலைமுறையை பார்க்குது. இன்னும் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? கடல் வாழ் மிருகங்களில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்வது அதுதானா. எப்படிப்பா ஸ்லோவா போறது? எப்படிப்பா? 10 வருஷம் எடுத்துக்கோங்க. அதனுடைய ஸ்பேன் 10 வருஷத்துல 10 வருஷத்தை திமிங்கலத்தை எடுத்துக்கோ, இல்ல 10 வருஷத்துல சொராவை எடுத்துக்கோ, ஏதோ ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீசிஸ் எடுத்துக்கோ. ரெண்டுத்துக்குமான டைம் ஸ்பேன் போட்டு ரெண்டுமே எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காங்கன்னா ஆமை தான் அதிக கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கு. அது எப்படி அப்படின்னா, அது பயணம் பண்றது நீந்துறது இல்ல. ஸ்ட்ராட்டஜி, வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. தமிழர்கள் கடலாடிகள். கடலாடுகின்றவர்கள் ஆமையின் போக்கை வைத்துத்தான் சுக்கானை திருப்பினார்கள்னு தமிழ் ஆய்வு நூல்கள் சொல்லுது. திசையறிவு மிக்கது. அது என்ன பண்ணும்னா, அது தெற்கு பக்கத்துல வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா, அது வடக்குல இருக்குன்னா அது டிராவல் பண்ணாத, காத்திருக்குமாம். கீழே நீரோட்டங்கள் வரும், வேகமான நீரோட்டங்கள். அப்படி நீரோட்டம் வரும்போது அந்த நீரோட்டத்துல தன்னை ஜாயின் பண்ணிக்கும். அந்த நீரோட்டம் கொண்டு போய் விட்டுரும். அது வடக்கு பக்கம் போகிறதுக்கு பதிலா, தெற்கு பக்கம் போகிறதுக்கு பதிலா அது வேற ஏதேனும் மேற்கு பக்கம் நோக்கி அந்த அந்த நீரோட்டம் போகும்போது தன் திசை நோக்கி அது மாறுதுன உடனே நீரோட்டத்துல இருந்து வெளியில வந்துருமா. அவ்வளவு புத்தி. தன் வாழ்நாட்களில் எங்க முட்டையிடுதோ கடைசி சாகிற வரைக்கும் அங்கதான் முட்டையிடுமா. எவ்வளவு தூரத்துல உலகத்துல இருந்தாலும் அவ்வளவு அறிவு மிக்க ஒரு மிருகம். முடிந்தால் ஆமையாக இருப்போம். ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வருதா, நீரோட்டங்கள் போல் நம்மை அதுல ஜாயின் பண்ணிக்கணும். லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டி will come only once. அது மீனா மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் அதை என்னுடைய கவித்துவமான வார்த்தைகள் சொல்கிறேன். You cannot step the river twice. If you touch the water of the river, again your legs or your foot are not going to meet that particular water again in your life. கடந்து போச்சு, கடந்து போச்சு. இந்த வாயை இன்னைக்கு என்ன தேதி? 22. 10 மணிக்கு வந்து உட்கார்ந்தல்ல, 2023 ஜனவரி மாதம் 22 காலை 10 மணி வந்து உட்கார்ந்துறேன். பார்ப்போம். முடியாது, போயிடுச்சு, அவ்வளவுதான். Gone has gone. Just seize it. ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, உன்னில் உயர்ந்து நில். ஃபர்ஸ்ட் ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். யார் என்ன சொன்னாலும் அதனால் உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும். இப்போ ஒரு காசு இருக்கு, 500 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. சரி கேட்கிறேன்னு வச்சுக்கோ, கசக்கி கேட்கிறேன், யாருக்கு வேணும்னு என்ன சொல்வ? வேணான்பியா? யாருக்கு வேணுமோ கொடுத்துருவேன் அப்படின்னா வாங்கிட மாட்டேன். காரி துப்பி வச்சிருக்கிறேன், வாங்க மாட்டேன். நான் வாங்கிடுவேன். நீ துப்புறதுனால அந்த 500 ரூபாய் மரியாதை குறையாது. காலில் போட்டு மிதிச்சு குறையாது, குறையாது. உன் மீது அவருக்கு பகைதான் இருக்கே தவிர அந்த 500 ரூபாய் நோட்டின் மீது நீ கவனம் கழுகு போல் வைத்திருந்தால் அவருடைய எந்த உணர்வும் உன்னை பாதிக்காது. யுவர் கான்சென்ட்ரேஷன் வில் பி ஆன் தட் பர்டிகுலர் மணி. நாம் எல்லாரும் அப்படிதான். யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்துறதுனால அவமானப்படுத்தவே முடியாது. நாம் எல்லாம் ரூபாய் நோட்டு மாதிரி. முன்னால் இருக்கிற மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு நம்மை பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர நம்மை யாரும் காயப்படுத்தி விட முடியாது, நம்மை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாது என்பதிலே உறுதியாக இரு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போறேன். 5 minutes. வந்த வேலை முடியணும்ல. யுஎஸ் போயிருந்தேன்ப்பா. உன் வாழ்க்கை மாற்றும் என்பதற்காக சொல்றேன். யுஎஸ் போயிருந்தேன். எனக்கு உயிரினங்களின் மீது ரொம்ப கவனம் அதிகம், ரொம்ப கவனம். எனக்கு நான் எங்க போனாலும் அந்த உயிர்ப்பு தன்மையை தான் பார்ப்பேன். எனக்கு குழந்தைகள் அழக்கூடாது, குழந்தைகள் ஃபெயில் ஆகக்கூடாது, குழந்தைகள் தோக்கக்கூடாது. தோக்க விட மாட்டேன். நான் தோத்தா பரவாயில்ல பரவாயில்லனா சொல்லவே மாட்டேன். ஏன் தோத்த, ஏன் தோத்த? இந்த கூடையில் பல பூக்கள் உண்டு, இன்றைக்கு முதல் பரிசு மல்லி, இன்றைக்கு முதல். நீ ஏன் தோத்த? நான்லாம் என்னுடைய தன்னம்பிக்கையில தான் ஜெயிச்சிருக்கேன். நாலேஜ்லாம் குறைவு தான். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஹேவ் கான்ஃபிடன்ஸ்.
நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். காம்படிஷன்ல இந்த 20, 25 ஜெயிச்சேன்ல, எப்படி தெரியுமா ஜெயிச்சேன்? இதெல்லாம் பிற்காலத்துல தான் ஜெயிச்சேன். இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஸ்டார்டிங்லாம் தேர்ட் பிரைஸ், அந்த ஆறுதல் பரிசு தான் ஸ்டார்ட். கடைசியா அடிச்சேன் பாரு, எப்படி தெரியுமா அடிச்சேன்? உள்ள நுழையும் போது 40 பேர் இருந்தாங்கன்னா உள்ள நுழைகிறதுலயே 10 பேரை அவுட் பண்ணுவேன் நான். 10 பேர் காலி. அப்படி வருவேன். நம்ம லிபி ஃபர்ஸ்ட் லாட் வரும், நமக்கு ஃபர்ஸ்டா பேசுறதுக்கு வரும். லாட் எடுத்து ஃபர்ஸ்ட்னு சொன்ன உடனே சிரிப்பேன் பாரு, அந்த சிரிப்புல 5 பேரை காலி பண்ணுவேன். ஐயோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காளே. வந்து உட்காந்துட்டு அவங்க வரிசை எண் 1ன்னு சொல்லுவாங்கல்ல, மேடையில் கடகடன்னு வந்து ஏறி நின்று, தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வரும் காலம் நின் காலம் ஆரம்பிச்சேன்னா 15 அவுட். இப்படிதான் அவுட் பண்ணுவேன். அப்புறம் என்னுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல நின்று அடிப்பேன் பாரு 5 தான் காம்படிஷனே எனக்கு. அந்த 5ல கலங்காம உட்காந்துருக்கிற 5ல எப்படியாவது ப்ரிப்பரேஷன்ல 2 அடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் 3 பிரைஸ்ல ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். அவ்வளவுதான். Have confidence, my dear children, not over confidence. செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த எனக்கு விலங்குகள் மீது கவனம் அதிகம், உயிர் தன்மையின் மீது கவனம் அதிகம். டீச்சர் அலைவா இருக்காங்களா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. குட் மார்னிங் சில்ட்ரன் அப்படின்னு உள்ள உட்கார டீச்சரை ரொம்ப பிடிக்கும். வந்து தொபகடீர்னு சேர்ல உட்காந்துட்டு புக்கை எடு அப்படின்னு சொல்ற டீச்சரை பிடிக்காது. ஸ்பாட்ல அப்படி ஸ்பார்க்ல இருக்கிற பிடிக்கும். அந்த நாள்ல நான் அமெரிக்கா போயிருந்த போது சுகி சிவம் சார், நான், வேற நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட. நாங்க எல்லாருமே வந்து சாண்டியாகோல வந்து எல்லாரும் கேட்டாங்க, ஷாப்பிங் போறீங்களா மேடம்? வேண்டாம். வேற டீப் டைவ், அந்த டீப் டைவ் இருக்கு, அங்க போறீங்களா? இல்ல. ஜூ போறீங்களா? ஜூ போய் எல்லாம் பார்த்தோம், சுத்தி பார்த்தோம். பார்த்து முடிச்சு வீட்டுக்கு போற டைம்ல பார்த்தேன் ஒரு போர்டு, பெரிய போர்டு, சூப்பர் போர்டு, ஸ்னேக்ஸ் பேலஸ். ஆர்கனைசரை கூப்பிட்டேன். எனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும், பார்ப்பேன், பயங்கரங்க பாம்பு. போனோன்னே அந்த சீஃப், அந்த ஆர்கனைசர் அவர் சொன்னாரு, வேண்டாம் மேடம். ஏன்னு கேட்டேன். $15 மேடம், நான் கொடுக்குறேன். அதுக்கு சொல்லலை மேடம். வேற 3 கிலோமீட்டர் மேடம். சரி, எப்படியும் 45 மினிட்ஸ் ஆகிடும் மேடம். சரி, எல்லாரும் பசிக்குது போகிறேன், எல்லாரும் கூப்பிட்டு போங்க, என்ன அப்புறமா வந்து கூப்பிட்டு வாங்க, நான் பார்க்கணும். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்களா மேம்? என்ன சார் சொல்லுங்க மேடம். அங்கே எல்லா பாம்பும் கூண்டில் இருக்காது மேடம், வெளியில தான் மேடம் இருக்கும். பயந்துருவீங்க மேடம். பயப்பட மாட்டேன், நீங்கள் வருவீங்கல்ல கூடன்னு. எனக்கு பிரச்சனை இல்லை மேடம், நான் வருவேன். $30 வேணா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க, வந்துருங்க. இல்லை மேடம், காசு இருக்கட்டும், நானே வாங்குறேன்னு. ஸோ போய் வாங்கிட்டு வந்து ஒரு டிக்கெட் என்கிட்ட, சார் உங்கள் டிக்கெட்னு என்கிட்ட இருக்குது மேடம், நான் சுகி சிவம் சார் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கன்னு. அவங்க எல்லாரையும் காரில் ஏற்றிட்டு அவர் வந்தார். உள்ளே போனங்க, ரோலிங் இதில் உள்ளே போய் அந்த டிக்கெட் அந்த இதில் போட்ட உடனே கதவு திறந்துச்சு. உள்ளே போன உடனே கதவு முடிச்சுங்க. அந்த ஆள் வரலைங்க, போயிட்டான் அந்த ஆள். நான் உள்ளே போகிறேன், வெறும் என்னுடைய அந்த ரேம்ப் மட்டும்தான் தெரியுது. பெரிய ரேம்ப், இந்த மாதிரி ரெட் கார்பெட் போட்ட ஒரு ரேம்ப். Now we welcome you Sultana from India. பேர் சொல்றான், டிக்கெட் சொல்லும்போது சொல்லி வாங்கணும். Now you are entering in the venomous world. Please don't shake yourself. This world is not safe. இப்படி தாங்க ஆரம்பிக்கிறான். எனக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. டக்குன்னு இந்த ரேம்ல இருக்கக்கூடிய லைட் ஆஃப் ஆச்சுங்க. முன்னால பின்னால யார் இருக்கா ஒன்னும் தெரியலீங்க. முன்னால கண்ணாடியா தெரியுதுங்க. எனக்கு முன்னால அவ்வளவு வெளிச்சத்துல யாருமே தெரியல எனக்கு. அவன் சொன்னதெல்லாம் அப்படியே மயங்கி நிக்கிறேன் நான். டக்குன்னு ஆஃப் பண்ணா பாருங்க, ரேம்ப் ஆஃப் ஆயிடுச்சு.
கீழே லைட் ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் இங்கேயும் வெறும் பாம்பு. பாம்புன்னா பாம்பு, நீ இங்கே வந்து நின்று பாரு, இங்கிருந்து உன்னை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது பாம்பு. ஆயிரக்கணக்கான பாம்பு, கலர் கலரான பாம்பு, தண்ணி பாம்புலேருந்து அனக்கோண்டா வரைக்கும் அப்படி கலர்ஃபுல் பாம்பு. ஆனால் அவன் திருப்பி சொல்கிறான், we warn you, don't move. Your move may disturb the snakes. The snakes may come near to you. Don't move. இப்படியே நின்றுட்டு இங்கிட்டும் 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 பார்த்துக்கிட்டு வந்து சேர்றதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்து போய் எம்மா முடிஞ்சுதுரா சாமிட்டு கீழே இறங்குற. டப்புன்னு லைட்டை போட்டான் பாரு, இந்த மாதிரி லைட்டு, பெரிய ஒரு கூண்டு. அந்த பெரிய கூண்டுல ஒரு 18 அடி ராஜநாகம் கிங் கோப்ரா அப்படி உட்காந்துருக்கு. என்ன காட்சிடாப்பா, $15 இவ்வளவு பெரிய காட்சியா? அப்படி உட்காந்துட்டு இருக்கு சுத்தி. அதுவும் அது என்னன்னு தெரியல, அன்னைக்கு ராஜ தரிசனம் எனக்கு. அப்படி சுத்தி பாக்குது. 2000 ஸ்க்ரோலிங், 2000 மேட்டர் ஸ்க்ரோலிங் பண்ணு. This is King Cobra. This is the king of the snakes. அடுத்தது, நீங்க இதுவரைக்கும் பார்த்த, ஏன் இது கிங்னா, இதுவரைக்கும் நீ பார்த்த இல்லையா அந்த பாம்புகள், அதுதான் இதுக்கு உணவு. இது வேற எதுவும் சாப்பிடாது, பாம்பை தின்னு தான் வாழும். அது வேற எதையும் சாப்பிடாது. எலி பூனைலாம் சாப்பிடாது, முயல்லாம் சாப்பிடாது, பாம்பு தான் சாப்பிடும். இவ்வளோ பெருசா இருக்குங்க. இப்படி இருக்கு. என்ன வைல்ட் நெஸ்ட். குட்டி போடும், முட்டையிடாது, குட்டி போடும். குட்டிக்கு என்ன விஷமோ அந்த விஷம் தான் இதுக்கும். குட்டின்றதுனால கொஞ்சம் விஷம்லாம் இல்லை. நான் பார்த்துட்டே நிற்கிறேங்க, எப்பா சாமி இனிமேல் பாம்பை பார்ப்ப. சரி வெளியில போலான்னு இப்படி வெளியில வர கொஞ்சம் தூரத்தில் அதை விட ஹைட்டா ஒரு கூண்டு. இது யாரா இது, கிங் கோப்ராவை ஜெயிக்கிற பாம்பு அப்படின்னு பார்த்தா இத்தனூண்டுங்க, பிளாக். அதனால தான் இன்னைக்கு நான் பிளாக் போட்டு வந்தேன். அது பிளாக் கலர்ல இருக்கு, சின்னூண்டா இருக்குது. போட்டு கூண்டுல இருக்குது. இது கூண்டுல ஏன் இருக்குன்னா இதை எல்லாத்தையும் சாப்பிட்றோம், அதனால இது கூண்டுல இருக்கு. அதையும் கூண்டுல வச்சிருக்க, ஒரு இடத்துல இல்லைங்க. அது அந்த இட பேர், அந்த பாம்புனுடைய பேர் போட்டிருக்கு, பிளாக் மாம்பா, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக். எதுவுமே அதுக்கு ஸ்க்ரோலிங்கே கிடையாது, ஒரே ஒரு ஸ்க்ரோல் தான். இஸ் அ கிரவுட் புல்லர். அது அந்த 18 அடி ராஜநாகத்துக்கிட்ட கூட நிறைய பேர் இல்லை, இவங்கிட்ட நிற்கிறாங்க 25-30 பேர். இப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு நிற்கிறாங்க. பார்க்குறேன் நான், இப்படி இப்படி அது ஸ்க்ரோலிங் வந்துச்சு பாருங்க, மைண்ட் ப்ளோயிங் ஸ்க்ரோலிங்க. why this is placed highest than கிங் கோப்ரா அப்படின்னா, உலகத்திலேயே கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு. மை டியர் சில்ட்ரன், இந்த உலகம் கிங் கோப்ராவாவே இருக்கட்டும், ஆனா அந்த உலகத்தையே உங்களுடைய வாயில் போட்டு மென்னு முழுங்கி செரிக்கிற பிளாக் மாம்பாவாக வாருங்கள். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய சிகரத்தின் உச்சத்தை தொட்டு நிற்பீர்கள். நானும் என் சிம்மாசனத்தின் உயரத்தில் நின்று கொண்டு உங்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும். சிகரம் என்பது யாரோ ஒருவனுடையதல்ல, அது நம் உயரத்தின் எல்லைதான் என்பதனை உங்கள் மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிகரத்தை நீங்கள் தொட்டு நிற்கின்ற அந்த வினாடியில் வல்ல இறைவன் என்னையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள்.